ரோயல் மலேசியன் கடற்படை அணிவகுப்புக்கான ராணுவ ஒத்திகையின் போது நடுவானில் 2 கடற்படை உலங்கு வானூர்திகள் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். 2 உலங்கு வானூர்திகளும் தரையில் வீழ்வதற்கு முன்னர் அதிலொன்று மற்றொன்றின் மீது மோதியதை காணொலியில் காண முடிகிறது. இதனையடுத்து உலங்கு வானூர்திகள் ஒன்று 7 பேருடன் ஓடுபாதையில் மோதியதாக நம்பப்படுகிறது. மற்றையது பாதிக்கப்பட்ட 3 பேருடன் அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இன்று உள்ளூர் நேரப்படி 9:50 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் ராயல் சேலஞ்சர்ஸின் முன்னாள் தலைவரும் தற்போது அந்த அணியின் வீரருமான விராட் கோலிக்கு போட்டி வருமானத்தில் 50% அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. IPLின் 36வது போட்டியின் போது அவர் நடுவரின் தீர்ப்பை ஆட்சேபித்ததற்காகவே இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் இடையிலான இந்த போட்டியின் போது நோபால் சம்பந்தமான விடயமே சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தது. இதன் போது நடுவரின் தீர்ப்பை அவர் ஆட்சேபித்திருந்தார். எனினும் 3ஆம் நடுவரும் இதனை நோபால் அல்ல என்று தெரிவித்ததை அடுத்து விராட் கோலி மைதானத்தில் இருந்த நடுவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாகவே அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேற்று நள்ளிரவில் சர்க்கரையின் அளவு 320 அதிகரித்ததை அடுத்து தீகார் சிறைச்சாலையின் அதிகாரிகள் அவருக்கு இன்சுலின் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தீகார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி மதுவரி கொள்கையில் மோசடி தொடர்பாகவே அவர் தற்போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நீரிழிவு நோய் காரணமாக அவருக்கு இன்சுலினை வழங்குவதற்கு தீகார் சிறைச்சாலை நிர்வாகம் மறுப்பதாக ஏற்கனவே அவரின் மனைவி குற்றம் சுமத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தமது கணவரை சிறையில் வைத்தே கொலை செய்வதற்கு திட்டமிடுவதாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் அந்த குற்றச்சாட்டை தீகார் சிறைச்சாலை நிர்வாகம் மறுத்திருந்தது. இந்த நிலையிலேயே நேற்று இரவு அவருக்கு இன்சுலின் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் முன்னாள் சிறப்பு காவல்துறை அதிகாரி ராஜீவ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனையடுத்து அவர் உடனடியாக காவல் நிலையத்தில் சரணடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது அவர் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று மேன்முறையீடு செய்ய வேண்டும் என்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் காவல்துறை அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. எனினும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியே ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான 14 வயது சிறுமியின் கருவை கலைக்க இந்தியாவின் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான 14 வயது சிறுமி கர்ப்பமடைந்த அடுத்து அவரின் கருவை கலைக்க வேண்டும் என சிறுமியின் குடும்பத்தினர் மும்பை மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். எனினும் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கரு 30 வார காலத்தை கடந்துவிட்டதால் அதனை கலைக்க முடியாது என்று தீர்ப்பளித்தனர். எனினும் உயர் நீதிமன்றத்துக்கு இந்த மனு பாரப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர் TY சந்திரசூட் தலைமையிலான நீதியரசர்கள் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் 30 வார கருவை கலைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.